மீன் கக்கினது. அடுத்து எங்க போயிட்டாரு? கரைக்கு வந்துட்டார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே, நல்லா கவனிங்க, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெருக்கத்தில் இருந்து, நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டோம், கதறணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். இப்ப கூப்பிட்ட பிறகு இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் கரையில கொண்டு வந்து விட்டார். ஆசீர்வாதமான இடத்தில் வந்து விட்டார். செழிப்பான இடத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்து விட்டார். ஆனால் அங்க துதிச்சோம் பார்த்தீங்களா, அங்க நெருக்கத்துல துதிச்சோம் பார்த்தீங்களா, அது இப்ப என்ன இல்லை, குறைஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம இப்ப எங்க வந்துட்டோம்? கரைக்கு வந்துட்டோம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கரையில வந்து சேர்த்துருவா. கரெக்டான இடத்துல கொண்டு போய் உங்களை ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு போய் செட் பண்ணி வச்சிருவா. அதுக்கு அப்புறம் தேடுறதுதான் பெரிய விசேஷமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தில் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. சவுலை ஆண்டவர் தூக்கி ராஜாவாக உயர்த்தினார். ஆனா லாஸ்ட்ல அவனோட ராஜ்யத்துல கர்த்தர் சொன்னதை கேட்கல, கீழ்ப்படியல. ராஜாங்கம், அந்த அரசாங்கம் புடுங்கப்பட்டது. அப்ப நல்லா இல்லாத போதும் கர்த்தரை தேடணும், நல்லா இருக்கும் போதும், நல்லா இல்லாத போது தேடிங்க பார்த்தீங்களா, அதை காட்டிலும் பல மடங்கு தேடணும். அல்லேலூயா. இப்ப யோனா பத்தி 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, யோனாவை சொல்றாரு, ஒண்ணு உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறார் போல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒன்னும் எங்க போல, நினிவேக்கு போல. இந்த நகரத்தை நீ என்ன செய்யணுமா? ERV டிரான்ஸ்லேட் பைபிள பார்க்க, எனவே யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் அப்படின்னு வருகிறது. சூப்பர். கீழ்ப்படிந்தான். 3ஆம் வசனத்துல தான் கீழ்ப்படிந்தான். அவர் வந்து 3 நாள் டிராவல் பண்றாரு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. 3ஆம் வசனத்துல யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனா. நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. எப்படி இந்த நினிவேக்கு யோனா தேவையோ, நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த சபைக்கு நீங்கள் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நினிவேக்கு யோனா கண்டிப்பா தேவை. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் யோனாவின் காலத்துல, ஆமாவா இல்லையா? ஆனா கர்த்தர் நினிவேக்கு யோனாவை தான் அனுப்பணும் வச்சிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த சபைக்கு தேவை, உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தேவை, உங்களுடைய தொழிலுக்கு நீங்க தான் தேவை. அதை நீங்க தான் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. உங்க பிள்ளைகளை வச்சு கர்த்தர் என்ன செய்ய வச்சிருக்க, அது அவர் தான் செய்ய முடியும். உங்க பிள்ளைகளை வச்சு தான் செய்ய முடியும், நீங்க செய்ய முடியாது. ஏன்னா நீங்க ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரு? விசேஷித்தவர்கள். உங்க குடும்பத்துக்கு நீங்க தேவை, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தேவை, உங்கள் கணவனுக்கு நீங்க தேவை, உங்க மனைவிக்கு நீங்க தேவை. நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைகளுக்கு தேவை, உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நடந்து போ, நான் சொல்றத நீ அங்க போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அவன் எழுந்தான், கீழ்ப்படிந்தான், நினிவேக்கு போனார். நினிவே 3 நாள் பிரயாண தூரம், பெரிய நகரம். சோ அந்த நகரம் ரொம்ப பெருசு. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிக்கலேன். ஆண்டவர் எதற்காக நினிவேக்கு அனுப்பினார்? செய்தி கொடுப்பதற்கு, ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு. ஆனால் இந்த மனிதன் என்ன சொல்கிறார்? இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே
கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். இதையா சொல்ல சொன்னாரு? இதையா சொல்ல சொன்னாரு? கவிழ்க்கப்பட்டு போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும், அழிஞ்சு போயிடும், இதையா சொல்ல சொன்னாரு? அவன் சொல்லினான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் சொல்றத பிரசங்கம் பண்ணு சொன்னாரு. ஆனா 4ஆம் வசனத்துல எழுந்து போயிட்டாரு, கீழ்ப்படிஞ்சிட்டாரு. ஆனா சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லல. அப்ப மற்றவர்களை இவன் கவிழ்க்கப்பட்டு போவான், இவன் சபிக்கப்பட்டு போவான், இவன் இப்படி போவான், அவன் அப்படி போவான்னு நீங்க சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நீ கவிழ்க்கப்பட்டு போவான், ஆல்ரெடி அவன் கவிழ்ந்துதான் இருக்கிறான். ஆல்ரெடி சாபத்தில் இருக்கிறது, ஆல்ரெடி நினிவே பட்டணம் பாவத்தில் இருக்கிறது. அந்த தேசம் ஏற்கனவே கர்த்தரிடத்திலே பாவம் செய்திருக்கிறது. இப்ப போய் நீ அப்படி போயிருவ இப்படி போயிருவன்னு சொல்றதுக்கு கர்த்தரை அழிக்க கூப்பிடல. இந்த தேசம் கர்த்தருக்காய் மாறும் என்று சொல்லிதான் கர்த்தர் யோனாவை கொண்டு போனார். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே மாத்தி விட்டாரு. இன்னும் 40 நாள் இருக்கு. பாருங்களேன், என்னத்தை மற்றவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி நினைக்கிற நினைவை இந்த யோனாவுடைய சுய புத்தியை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது நினிவே உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி இவர் சொல்லிட்டார். 40 நாள் தான் இருக்கு, கவிழ்க்கப்பட்டு போயிடும் அப்படின்ட்டார். அங்க ஆண்டவர் பத்தி சொல்லலை, ஆனா சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டார். ஜனங்கள் என்ன செய்தார்களா? இந்த யோனா சொன்ன உடனே ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த நினிவே பட்டணத்தார் போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது எப்படி செய்யணுமா? விசுவாசிக்கணும். விசுவாசம் இருந்தாதான் உபவாசம் பாஸ்டிங் போட்டு பிரேயர் பண்ண முடியும். சோ தேவனை அவர்கள் விசுவாசித்து, ஆண்டவர் எத்தனை பேர் நம்புறோம்? நினிவே பட்டணத்தார் போல நம்ம நம்பருக்கு ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான், அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அந்த ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். உங்க வாழ்க்கையில நீங்க எதை நம்புறீங்களோ நம்பலையோ, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன செய்ய? நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க 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 அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க 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 உங்களுடைய சூழ்நிலை அப்படியே மலை போல அகன்று போகும். அது பெரிதாக இருக்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புறபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப விரும்புறது ஆகணும், நடக்கணும், செயல்படணும், காரியம் வாய்க்கணும், பலனாகணும், சுகமாகணும், பொருளாதார ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும்னா நீங்க முதல் செய்ய வேண்டியது கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே பெருசா செய்ய அப்படின்னு சொல்லவே மாட்டார். எனக்காக நீ அதை செய்ய இதை செய்ய, இப்படி வா அப்படி வா, அதை செஞ்சிரு இதை செஞ்சிரு, உன்னை ரொம்ப கொட்டுமைப்படுத்தி உன் சரீரத்தை அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி கொண்டு வரணும் ஒரு நாள் சொல்ல மாட்டா. ஆண்டவர் சிம்பிளா சில காரியங்களை சொல்லுவார். அதை செய்யறதுக்கு தான் நம்மளால முடியாது. என்ன சொல்வாரு? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? அமர்ந்திருந்து நானே தேவன். என்ன செய்ய சொல்றாரு? அப்ப ரெஸ்ட், அமர்ந்து. என்ன செய்? அமர்ந்து தேவ சமூகத்துல அமர்ந்து. கவலைகள் வந்தாலும் கண்ணீர்கள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து தேவன் யார் என்றை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வர பாஸ்டிங் போட்டு கர்த்தரை விசுவாசித்து தங்களை என்ன செய்தார்கள்? ஆண்டவரே எங்களுடைய தவறுகளை மன்னியும் என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே இந்த செய்தி எங்க போயிருச்சு? நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, எதை விட்டான்? சிங்காசனத்தை விட்டு எழுந்து, தன்னுடைய அதிகாரத்தை விட்டு எழுந்து, தன்னுடைய
தன்னுடைய எல்லா பெருமைகளையும் விட்டு எழுந்து, தன்னுடைய எல்லா சொத்து எடுத்து என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டு எழுந்து, எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை விட்டு எழுந்து 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 தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெருமை என்ற உடுப்பை நாம் கழட்ட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்காக சொல்றேன், நீங்க உடுத்திருக்கிற கவலை என்ற உடுப்பை முதலாவது கழற்றி போடுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சோகம், அந்த தீராத ஒரு சோகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உடுப்பு உடுத்திக்கிட்டு இருக்கீங்களா, உங்க இருதயத்திலிருந்து கழற்றி போடுங்க. பாரம் அழுத்துதா, அந்த உடுப்பை கழற்றி போடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, வைத்து விடு. அந்த ராஜா வைத்திருந்த உடுப்பு அவன் கழற்றி போட்டு அடுத்து என்ன செய்தார பாருங்க, கழட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ரெட்டை உடுத்தி போட்டு சாம்பலில உட்கார்ந்தான். ஒரு ராஜா உட்காருவாரா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய கோடீஸ்வரன் இருக்கட்டும், பெரிய ராஜாக்கள் இருக்கட்டும், அதிகாரம் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு நடுரோட்ல வந்து நான் பாவம் செய்தேனே, நான் தவறு செய்தேனே, இப்படி பண்ணிட்டேனே சொல்லி நடுரோட்ல வந்து உட்கார்வாங்களா? ஆனா நினிவேயின் ராஜா செய்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல அநேக ராஜாக்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள ராஜாக்கள் இப்படி செய்தார்கள். தாவீது செய்தார், ரெட்டுடுப்பை உடுத்தி இருந்தார். இன்னொரு பெரிய ஐஸ்வர்யவான் யோபு சாம்பலிலே உட்கார்ந்தார். அவர் எல்லாத்தையும் கழட்டி போட்டு, அவரால் ஐஸ்வர்யம் என்ற உடுப்பை கழட்டி போட்டார். எல்லாம் போய்விட்டது, சாம்பலிலே உட்கார்ந்தார். ஆனால் தேவனை மட்டும் ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட அவர் என்ன செய்யல, விடவே இல்லை, விசுவாசித்தார். இப்படி உட்கார முடியுமா? நினிவே ராஜா போல எந்த ராஜாக்களும் உட்கார முடியாது. அந்த வார்த்தை யோனா மூலம் வெளிப்பட்ட உடனே செய்தி ராஜாவுக்கு போனது. ராஜாவும் என்ன செய்தான், அதிகாரத்தை விட்டு எல்லாத்தை விட்டு இறங்கி வந்துட்டார். இந்த மனது நமக்கு வேணும். நினிவே மக்கள் பாவம் செய்தார்கள் தான், நினிவே மக்கள் அக்கிரமத்தில் இருந்தவர்கள் தான். நினிவே மக்கள் முதல் அதிகாரத்தில் வாசிப்போது நினிவேயின் பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது தான். ஆனால் 3ஆம் அதிகாரத்திலே அந்த பாவம், சாபம், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பண்ண அக்கிரமங்கள் எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் செய்து விட்டோமே, எங்கள் ஜனங்கள் செய்து விட்டார். எப்படியா சிறுவர் முத கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார்கள். அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயர்வதற்கு முதல் ஆசீர்வாதம் தாழ்மை. அல்லேலூயா. தாழ்ந்து பாருங்க, எல்லா காரியத்திலும் தாழ்ந்து பாருங்க. தாழ்மை எண்ணம் இருக்கக்கூடாது. தாழ்ந்த எண்ணம் இருக்கக்கூடாது. என்னால முடியாது, என்னால முடியுமா, அவங்க இருக்கிறாங்க, அதை சொல்ல வரல. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியமானவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தாழ்மையா இருந்து பாருங்க. முறுமுறுக்காமல் இருந்து பாருங்க, கோபப்படாமல் இருந்து பாருங்க. எந்த காரியத்திலையும் ஒரு பொறுமை, தாழ்மை எனக்கும் சேர்த்தான் சொல்றேன், நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நீங்க தாழ்ந்து இருந்து பாருங்க. அவன் சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா உட்கார மாட்டாரு, எப்படி உட்கார்வாரு? ஆனா உட்கார்ந்தான். 7ஆம் வசனத்தை வாசிங்க. நிர்ணயம் பண்ணினா பாருங்களேன். சிறியவர்கள் உட்கார்ந்தார்கள், பெரியவர்கள் உட்கார்ந்தார்கள், ராஜா உட்கார்ந்தான். இப்ப ராஜா தான் நிர்ணயம் பண்ணின எம்எல்ஏ, எம்பி எல்லாத்தையும், மந்திரி, பிரதான மந்திரி எல்லா மந்திரியையும் அவன் கட்டளையிட்டு சொல்றாரு, இனிமே எங்கும் உள்ள மனுஷர்களும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்த்திருக்கவும்
மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்க வேண்டும். உபவாசம் எப்படி போட்டிருக்காங்க? மாடு கூட உபவாசம் போட்டிருக்கு. ஆடு உபவாசம் போட்டிருக்கு, தண்ணி கூட கொடுக்கலையாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாயி இந்த பட்டணத்தார் போல மனம் திரும்புகிற பட்டணம் இன்னைக்கு வர தேசத்துல இல்லை. குடும்பத்துக்குள்ளே மனம் திரும்ப வேண்டியது நாம் இருக்கிறோம். இன்னும் நம்முடைய குடும்பங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறது. ஆனா இங்க தேசமே மிருகமும் ஆடும் மாடும் எம்எல்ஏ எம்பி மந்திரிமார்கள் மனுஷர்கள் நினைவேப்பட்டிருந்தால் எல்லா மனுஷர்களும் ஒன்னு ருசி பார்க்கவும் கூடாது, மேயவும் கூடாது, தண்ணீர் குடிக்கவும் கூடாது. 8ஆம் வசனத்துல மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அருமையான ஜனமே, இன்னைக்கு எவ்வளவோ ஜனங்கள், இன்னைக்கு ஆண்டவரை அறியாத ஜனங்கள் பாவத்துல சாபத்துல அக்கிரமத்துல மேன்மேலும் மேன்மேலும் பாவம் செய்து 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 கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய மனது என்ன தெரியுமா? அவர்களை அழிக்க விரும்பல. தேவனுடைய மனது எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். நினிவே பட்டணத்தார் தன்னை ஒடுக்கினார்கள், சாம்பலிலே உட்கார்ந்தார்கள், உபவாசம் இருந்தார்கள், தண்ணீர் கூட குடிக்கலையாம். சரி, சாப்பிடாம தான் இருந்திருக்கலாம், தண்ணி கூட குடிக்காம எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு உபவாசத்தை அவர்கள் செலுத்தினார்கள். தன் தேவனை நோக்கி. அது மாத்திரமல்ல, உபவாசம் போட்டா மட்டும் பெருசு கிடையாது. நல்லா கவனிங்க, உபவாசம் போட்டா மட்டும் பெருசு கிடையாது. உபவாசம் போட்டேன், 21 நாள் உபவாசம் போட்டேன், 40 நாள் உபவாசம் போட்டேன், கர்த்தருக்காக வைராக்கியம் என்னன்னே உபவாசம் போட்டேன், தண்ணி கூட குடிக்கல, இது மேட்டு கிடையாது. நீங்க உபவாசம் போடாம கூட இருங்க. இதுல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இந்த வசனத்துல தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் நீங்கள் கூப்பிட வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலையில தேவனை நோக்கி சத்தமா கூப்பிடுங்க. நாம் பாவம் செய்துவோமானால் அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். எவ்வளவோ நேரங்கள் இருக்கிறது. தெய்வமே, என்னுடைய பாவ வாழ்க்கையை மன்னியும் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடல. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி உரத்த சத்தமாய் கர்த்தரிடத்துல மன்றாடுங்க. ஆண்டவரே, என் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி உரத்த சத்தமாய் கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் என் சந்ததி கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டுமே என்று சொல்லி உரத்த சத்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க பாஸ்டிங் போறது பெருசு கிடையாது. சாம்பல்ல உட்கார்றது ஓகே தான், பாஸ்டிங் போறது ஓகே தான். ஆனா கர்த்தரை நோக்கி நீங்க உரத்த சத்தமா கூப்பிடணும். நீங்க கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்காம நீங்க பாஸ்டிங் போட்டீங்கன்னா அது பாஸ்டிங் கிடையாது, அது பட்டினி. தன்னை சாப்பிடாம, உணவு சாப்பிடாம, தண்ணீர் குடிக்காம கர்த்தரையே பார்க்கும்போது தான் அவர்கள் கூப்பிட்டார்கள். இன்னைக்கு நாம் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் உரத்த சத்தமாக கூப்பிடுறோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமா? கூப்பிடுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் செய்தார்கள். போன வாரத்திலே பார்த்தது போல அவன் பொருத்தனை பண்ணினான், மீன் தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றியது, அது கரையிலே கக்கியது. இங்கே பாருங்க, அவர்களும் என்ன செய்தார்கள்? உபவாசம் இருந்தார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய செய்தி வந்த உடனே அவர்கள் காதுகள் கேட்டு, சிறியவர்கள் பெரியவர்கள் ராஜாக்கள் மந்திரிமார்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷத்தை அப்படியே வாசிப்போம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டிடத்தினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமை விட்டு திரும்பவும் கடவார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. ம்
சொன்னான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் 40 நாள் தான் இருக்கு, மகா விஸ்தாரமான இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகுது என்று சொல்லி 4ஆம் வசனத்துல யோனா சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னாரு, நீ மகா நகரமா எழுந்து அதற்கு விரோதமா பிரசங்கிட்டார். அதற்கு விரோதமா என்ன பிரசங்கித்திருக்காரு இந்த யோனா? இனி 40 நாள் தான் இருக்கு, நீங்க கவிழ்க்கப்பட்டு போயிருவீங்க அப்படின்ட்டார். மனதிரும்புன்னு சொல்லல, கவிழ்க்கப்பட்டு போயிருவீங்கன்ட்டார். சரி, ரைட்டு. அப்ப இதை கேட்ட உடனே இந்த ஜனங்கள் தன்னுடைய கைகளினால் செய்த பொல்லாப்பு, தன்னுடைய இருதயத்தினால் செய்த பொல்லாப்பு, தன்னுடைய சிந்தனையினால் செய்த பொல்லாப்பு, ஆண்டவர் விரோதமாய் செய்த பாவங்கள், சாபங்கள், எல்லா அக்கிரமங்கள், ஆண்டவர் சொல்லாத காரியங்களை செய்கிறது, ஆண்டவருக்கு மேலாக தன்னை நினைத்துக் கொள்கிறது, எல்லா காரியத்தையும் பொல்லாத வழிகளை விட்டு பொல்லாத வழியை விட்டு திரும்ப கடவர்கள் என்றார்கள். 9ஆம் வசனத்துல யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு, நான் சொல்கிறேன் அந்த ஜனங்களுக்கு அப்ப தெரியல, ஆனா உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நம்முடைய தேவன் நம்மேல் மனதிற்கும் உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? நம்முடைய பாவங்களை கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய அக்கிரமங்களை நமக்கு மன்னிக்கிறவர். அந்த பழைய ஏற்பாடு காலங்களில் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு ஒருவேளை ஆண்டவர் இறங்குவாரு அப்படின்னு அவங்க அதை ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரத்தை கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவாங்க. எப்படியா ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொன்ன பொல்லாப்ப என்ன செய்ய மாட்டாரு. ஒருவேளை செய்யலாம், ஒருவேளை செஞ்சாலும் செய்வாரோ, அழிச்சிருவாரோ, அழிச்சாலும் அழிக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நினிவே பட்டணத்தாரை காட்டிலும் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நம்முடைய தேவன் நம்மை அழிக்க வல்லவர் அல்ல, நம்மளை வாழ வைக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்ல, தம்முடைய பிராணனை அழிவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? மீட்டு எடுத்தாராம். அன்னைக்கு யோனாவை அழிச்சிருக்கலாம், இந்த ஜனங்களை அழிச்சிருக்கலாம். மனஸ்தாபப்பட்டு 10ஆம் வசனத்தோட முடிப்போம். அவர்கள் வாசிங்க. அல்லேலூயா. செய்யாதிருந்தார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் ஒரு நாளும் தமக்கு பொல்லாப்பு செய்கிற தேவன் அல்லவே அல்ல. 10ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். என்னைக்காச்சும் ஆண்டவர் வார்த்தையை மாத்தி பேசுவாரா? இங்க மாறிட்டார் பாருங்க. எப்படி மாறாரு? தாம் அவர்களுக்கு சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். என்ன ஆயிருக்கும்? செய்திருந்தால் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. இந்த ஜனம் மனம் திரும்பல, பாஸ்டிங் போடல, ஆண்டவரை நம்பல, தாழ்த்தல, சாம்பல்ல போய் உட்காரல. மறுபடியும் யோனா சொன்ன பிறகு மறுபடியும் இவங்க எல்லாம் தேவனுக்கு வரமா ஒண்ணு பாவம் செஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சா என்ன ஆயிருக்கும்? மனம் திரும்பல, பொல்லாத வழியை விட்டு திரும்பல, கொடுமை விட்டு திரும்பல. என்ன நடந்துச்சு? என்ன நடந்திருக்கும்? நினிவே பட்டணம் அழிஞ்சிருக்கும். அடுத்து என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. அங்க ஒரு பட்டணம் கந்தக பூமியா மாறினது. எங்க? சோதோம் குமாரா. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், கேட்கவே இல்லை. லோத்து வச்சு சொன்னார். லோத்து நியாயம் விசாரிக்கிறவர். அதான் அவர் வாசலிலே உட்கார்ந்தார், ஊர் வாசலில் உட்காந்துருந்தார். நியாயம் விசாரிக்கிறவங்க ஊர் வாசலில் உட்காந்துருவாங்க. சரி, அப்ப மனம் திரும்பலைன்னா அப்படி ஆயிருக்கும். ஆனா இவங்க நம்ம இப்படி இறங்கி மனம் திரும்புவோம், ஒருவேளை ஆண்டவர் இரக்கம் செய்வார். 10ஆம் வசனம் உடனே சொல்லுகிறது, தாம் பொல்லாத விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்தாரா, அவர்களுக்கு தாம் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்.
இதனால தான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அவர் தீங்கும் செய்ய மாட்டார், அவருக்கு தீங்கும் செய்ய தெரியாது. அல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் சில காரியங்கள் நாம் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. இந்த கிராமங்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. இந்த தேசம் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. நாம் மனம் திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்திட்டா போதும். நீங்க மனம் திரும்புவதற்கு முதல் படியே அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தீங்கு செய்வேன்னு சொல்லியிருந்தார் யோனா மூலமா. இப்ப பிரசங்கம் பண்ணியாச்சு, ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் இப்பொழுது அவர் என்ன செய்தாரா? மனிதர்கள் அவங்க அந்த நினைவே பட்டணத்தார் செய்ய வேண்டியதை செய்தார்கள். கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். தீங்க செய்யலங்க. அவருக்கு உள்ளம், என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் எப்படி மாத்திட்டாருங்க, என்னுடைய பிள்ளைகள், இந்த நினிவே பட்டணத்தார் என்னுடைய பிள்ளைகள். யோனா மூலமாக தான் இந்த காரியம் நடக்க வேண்டியது இருந்தது. நான் சொல்லுகிறேன், உங்கள் மூலமாக தான் இன்னும் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வருவதற்கு கர்த்தர் உங்களை யோனா போல நினிவே பட்டணத்தாருக்கு பயன்படுத்தினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்க மூலமாக தான் அநேக ஜனங்கள் இனி மனம் திரும்புவார்கள். உங்க மூலமாக தான் அநேக குடும்பங்கள் மனம் திரும்பும். உங்க மூலமாக தான் அநேக உங்களை சுற்றுப்புறத்தால் மனம் திரும்புவார்கள். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யோனாவை பயன்படுத்தினார், நினிவே பட்டணத்தினை பயன்படுத்தினார். அதனால தீங்கு நடக்கல. அப்ப தீங்கு நடக்காததும் நடக்கிறதும் யார் கையில் இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு தீமை நடந்துருச்சு, ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஆண்டவரை குறை சொல்ல வேணாம். கர்த்தர் என்னுடைய தவறுகளை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்து நிற்போம். திருவிருந்துக்காக நாம் ரெடியாகும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகினார்கள், கையினால் செய்த கொடுமை விட்டு மனம் திரும்பினார்கள், தன்னுடைய அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பினார்கள். என் ஜனமே கேள், வழி இதுவே, இதை நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. நினிவே பட்டணத்தார் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை மன்னியும். இன்றைய ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா.